ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கம் வென்று கியூபா வீரர் மிஜெய்ன் லோபஸ் உலக சாதனை படைத்துள்ளார். 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 26ஆம் திகதி கோலாகலமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் 11ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,714 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் ஒலிம்பிக் வரலாற்றில் அதிகப்படியான 4 தனிநபர் தங்கங்களை வென்றிருந்த வீரர்களின் சாதனை பட்டியலில் கியூபாவின் மல்யுத்த வீரர் மிஜெய்ன் லோபஸ் இணைந்திருக்கிறார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கு முன்னதாக பேசிய மிஜெய்ன் லோபஸ், நான் மீண்டும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தம் செய்ய வருகிறேன். 5 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் மல்யுத்த வீரராக என் விளையாட்டு வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறேன் என்று கூறியதாக யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தம் மேற்கோள் காட்டியது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 130 கிலோ எடை பிரிவில் கிரேக்க ரோமன் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய கியூபா ஜாம்பவான் மிஜெய்ன் லோபஸ் இறுதிப் போட்டியில் சிலி வீரர் யாஸ்மனி அகோஸ்டாவை 6-0 என்று தோற்கடித்து தங்கம் வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் 5 முறை தங்கம் வெல்லும் முதல் வீரர் மற்றும் தொடர்ச்சியாக தனிநபர் பிரிவில் 5 முறை தங்கம் வெல்லும் முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனை படைத்தார். போட்டிக்கு பிறகு தன்னுடைய காலணிகளை கழட்டி மேடையில் வைத்த மிஜெய்ன் லோபஸ் தங்கம் வென்ற மேடையிலேயே தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஓய்வை அறிவித்துள்ளார்.